Hello friends, வணக்கம். Welcome to Madras kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். மிளகு ரசம். இத நீங்க சூப்பாவும் சாப்பிடலாம் இல்ல நார்மலா சாப்பாடுல கலந்தும் சாப்பிடலாம். இது வந்து டெய்லி எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம இதல சேர்த்திருக்கோம். மஞ்சள், மிளகு, அதுக்கு அப்புறம் பூண்டு எல்லாமே சேர்த்திருக்கோம். சோ இத எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் மிளகு ரசம் செய்யிறதுக்கு நான் இங்க வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம், புளி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது புளி தண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். 3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்து 2 தக்காளி, பழுத்த தக்காளியை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா நசுக்கி ஜூஸ் எடுத்துக்கலாம். அதை கையில் தான் நசுக்கணும். இப்போ தக்காளியை நல்லா நசுக்கி அதை ஜூஸ் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு, ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம் கல்லுப்பு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன். இது ரெண்டையும் நம்ம இப்போ வந்து இடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பவுடராக நல்லா இடித்து எடுத்துக்கணும். நான் வந்து இங்கே உரலில் இடித்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சிக்கலாம் இதை. நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு இடித்து எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே வந்து 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டை நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோம். நான் ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுறேன். அது தாளிப்புக்கு மட்டும்தான், ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது ரசத்துக்கு. நெக்ஸ்ட்டு நான் எண்ணெய் சூடானதும் இங்கே கடுகு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை விதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கடுகு, சீரகம்லாம் நல்லா பொரியும் போது நான் இங்கே ஒரே 1 டீஸ்பூன் பெருங்காயம் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நான் புளி தண்ணி கரைச்சி வச்சோம்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது இப்போது நம்மளோட புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதித்து வரணும். கொதித்து வரும்போது நான் இங்கே தட்டி வச்ச மிளகு சீரகத்துலேருந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சும்மா ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் கேஸை. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா கசப்பு தன்மை ஏறிடும் ரசத்தில். ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ நம்மளோட மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த கொரோனா டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸாவது நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இந்த கோவிட் டைமுன்னு இல்லாமல் நம்ம நார்மல் டேஸில் கூட வாரத்தில் 2 நாள் இந்த மிளகு ரசம் நம்ம சாப்பிட்டா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இன்டைஜஷன், கோல்டு, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.